அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டுடே விலாக் எடுத்திருக்கேன், வாங்க பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நான் சவுதியிலேருந்து வரப்போ கொஞ்சம் திங்ஸ்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். லக்கேஜ் எனக்கு கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதனால் இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் வரக்குள்ளே மீதி திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அரபுக்காரங்க எனக்கு கிஃப்டாக குரான் கொடுத்துருந்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன், இங்கே எல்லாருக்கும் கொடுக்கலான்ட்டு. தம்மர் அரபி வீட்டிலேருந்து கொடுத்துருந்தாங்க, அதுதான் நான் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போ வரக்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. சேஃபாக இருந்துச்சு, பட் கொஞ்சம் நல்லா இலகிடுச்சு. நான் டிஷ் பேப்பர் போட்டு தான் வச்சுருந்தேன், நல்லா இலகி வந்துருச்சு. என்னது இருந்தாலும் சவுதி டேட்ஸ் மாதிரி வராது, அங்கே பல வகை டேட்ஸ் இருக்குது. ஆனால் மாஷா அல்லான்னு ஓரளவு டேட்ஸ் சாப்பிட்டு பார்த்தாச்சு. கொஞ்சம் வீட்டுக்கு யூஸ் ஆகிற திங்ஸ்லாம் டீ தூள் இந்த மாதிரி ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் லாஸ்ட்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. இதுதான் சாம்பிராணி ஸ்டாண்டு. இது ரொம்ப நான் ஆசைப்பட்டிருந்தேன். ரமலானில் தொழுவ போகிறப்ப இது டெய்லியும் சவுதி பள்ளியில் போடுவாங்க, புகூர்னு சொல்லிட்டு. நானும் ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகணுன்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அது லக்கேஜ் எனக்கு இதாக அதிகமாக இருந்ததுனால வச்சுட்டு வந்த காரணத்தினால என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட் டைமாக நான் போட்டேன். ரொம்பவே நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் இந்த புகூர் போடுறப்ப. இது போடுறதுக்கு கறி சின்ன சின்ன பாக்ஸாக அங்கேயே சவுதியில் விற்பாங்க. அதை தான் வாங்கி நம்ம சிம்பிளாக நெருப்பில் காமிச்சு இந்த பொடியை நம்ம மேலே போட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக நல்லா ஈஸியாக இருக்கும். எடுத்துகிட்டு வந்த திங்ஸை எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு பார்க்குறதுக்காக, ஹஸ்பண்ட் பார்க்குறதுக்காக கெஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்களுக்கு தான் கடல வடை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆல்ரெடி மார்னிங்கே நான் கொஞ்சம் ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன், அரைச்சி வச்சுருந்தேன். இப்போதைக்கு வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி போட்டு பெருஞ்சீரகத்தூள் போடுவேன். அது போட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் கடல வடை. நீங்கள்லாம் போடுவீங்களா பெருஞ்சீரகம்? மசால் வடை செய்யும்போது இதெல்லாம் ஊற வைக்கும்போதே காஞ்ச மிளகாய் ஒரு 3 போட்டு அரைச்சிடுவேன். கொஞ்சம் காரமாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கடல வடைக்கு. ஹஸ்பண்ட் வந்தாவே வேலைகள் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பெண்களுக்கு எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. டைம் போயிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கூட என்னால் ஃப்ரீ டயத்தில் நைட்டில் உட்காந்து தான் என்னோடய எடிட்டிங் பண்ணி நான் போடுறது. நம்ம சேனல்லேருந்து எப்படியும் ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹஸ்பண்ட் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தாங்க, ரொம்பவே நல்லா இருக்குன்னாங்க. அவங்களுக்கு கடல வடைனா ரொம்ப இஷ்டம். கெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் வந்தாச்சு வீட்டுக்கு. காஃபி டீலாம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஈவினிங்கில் தான் வந்திருந்தாங்க. நல்லா ஜில்லுன்னு நன்னாரி சர்பத்து போட்டு கொடுத்தாச்சு. ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க, பக்கத்தில் பார்க் இருக்கிறதுனால பசங்களை கூட்டிகிட்டு ஃப்ரெண்டும் வந்திருந்தா. எல்லாம் சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்டோட பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் என்னுடைய ஃப்ரெண்டோட பொண்ணு, ட்வின்ஸு. பசங்கள்லாம் விளையாடணுன்னு பார்க்குக்கு கிளம்பிட்டாங்க எல்லோரும் சேர்ந்து. பார்க் இருக்கிறதுனால இந்த பசங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்களை சந்திக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஃபார் தேங்க்யூ, see you, bye.